தாவேகா தமிழ்நாட்டில் நிலைத்திருக்கும் வரையில் திமுகவிற்கோ மற்றும் சிலருக்கோ திமுக என்பது மீண்டும் ஆட்சிக்கு வரும். திமுகவில் இருந்து சென்றவர்களும் மீண்டும் திமுகவுக்கு வரும். திமுக 2016 முடிஞ்சிரும் அப்படின்னு தான் நினைச்சாங்க. திமுக கடந்த கால தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். கண்டிப்பான முறையில் திமுக அடுத்து விரைவில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு. ஆசிரியர் சொன்ன மாதிரி ஒரே ஒரு விஷயந்தான். நாம் இப்போ திருமாவளவன் அவர்கள் நமக்கு ஒன்றும் எதிர்ப்பாளரோ, ஏன்னா அவரு சனாதன தர்மம் இல்லைங்காரு, ஆனால் பரவாயில்ல நெத்தியில் பட்டடிச்சு விட, அதை பற்றி பிரச்சனை கிடையாது எனக்கு. இப்போ என்னன்னா ஆர்எஸ்எஸ் இல்லை 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 நான் பேசி முடிச்சிடறேன். அதாவது இல்லை 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 இருக்கட்டும் அதுக்கு சொல்கிறேன். அதுக்கு நான் கேட்குறேன். அதாவது நான் சொன்னேன் இந்த மாதிரி வேற வழி இல்லை, அதனால் இங்கேயே இருந்துட்டாங்களா அப்படின்னு நான் ஒரு விவாதத்தை முன் வச்சு அது விவாதம் அடிப்படை போச்சு. ஆர்எஸ்எஸ்ஸு அதுக்கப்புறம் சனாதன தர்மம் அந்த எதிர்ப்பு, அதனால் நாங்கள் வேறு வழி கிடையாது, நம்ம பயணிக்கிறோம் அப்படிங்கிறத அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இப்போ கட்சியை உடைச்சிருவோம் ஆர்எஸ்எஸ்ஸு அப்படிங்கிறாங்க. கட்சியை உடைச்சி நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி அமைப்பு கொண்டு போயிடும் அப்படிங்கிறாங்க. காங்கிரஸ் இன்னைக்கு வெளியில் போனதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ்ஸா? நான் கேள்வி நம்பர் 1. ஐயுஎம்எல் இன்னைக்கு வெளியே போயிடுச்சு, அதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ்ஸா? கேள்வி நம்பர் 2. இன்னைக்கு நாங்கள் வேறு வழியே கிடையாதுன்னு சொல்லி அமைச்சரவையில் பங்கேற்றிருக்காங்க, அதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ்ஸா? கிடையாது. ஆர்எஸ்எஸ்னுடைய குழந்தைன்னு சொல்லி விஜய் சொன்னார், ஆர்எஸ்எஸ்னுடைய குழந்தைன்னு சொல்லி சீமான் அவர்களை சொன்னார், திருமாவளவன் அவர்கள். இப்போ இந்த ஆட்சியில் பங்கு இல்லை, ஆட்சியில் பங்கு மாதிரி தான் இவங்க அமைச்சரவை வன்னியரசு அவர்கள் கொடுத்துருக்குறது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது அவங்க வழி இல்லாமல் அவங்க கொடுக்கல. அவங்க நினச்சா எதுனாலும் பண்ணலாம், வேறு கட்சிகள்லேருந்து எடுக்கலாம், அதுக்கான சோர்ஸ் ஆஃப் பாசிபிலிட்டி உருவாக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தை திமுக இத்தனை ஆண்டு காலமாக செய்யலை. இதை ஏன் கேட்டு வாங்க மறுத்துச்சுன்னு தான் நான் கேட்குறேன். இதை ஏன் கேட்டு வாங்க மறுத்துச்சு? கேட்க முடியலையா? இல்லை அது எங்களுக்கு தேவையில்லை, அவங்க சமூகத்தை நோக்கி விடுதலையை நோக்கி அப்படி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க, அதை நம்ம ஏற்றுக்கிறோம். எங்களுக்கு தேவை இலக்கு தான் அப்படிங்கிறாங்க. இலக்குனா என்ன? ஆட்சியிலையும் அதிகாரிகளத்திலையும் பங்கு வரணும், ஆட்சியில் அதிகாரத்தில் பங்காக இருக்கணும். இன்னைக்கு திரு வன்னியரசு அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது எல்லாருமே அந்த சமூகத்தில் அத்தனை பேர் சந்தோஷப்படுறாங்க. இந்த சந்தோஷத்தை ஏன் கொடுக்க மறுத்துச்சு? அந்த கூட்டில் ஏன் நம்ம நிலைச்சு வந்தோம்? அதுக்கான காரணம் என்ன? விசிக பாலசன் அவர்கள் இந்த விசிக பாலசன் முடிவு நீங்க பேசல. இல்லை கண்ணை கேட்டதுக்கு நானே பதில் சொல்கிறேன். சொல்லுங்க. இல்லை அதை பதிவு பண்ணுறேன். அதாவது எங்கள் தலைவர் எழுச்சி தமிழருக்கு வேற வழி இல்லை அப்படின்று திமுகவோட நாங்கள் பயணிக்கலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ணன் ஆசிரியர் சொன்ன மாதிரி எங்கள் தலைவரை 2 ஆண்டுக்கு முன்பே 5 ஆண்டுக்கு முன்பே ஏங்க அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஒரே நிமிஷம் இல்ல, அதாவது சொல்ல வரேன், புரிஞ்சுக்கணும். அவர் விசிக திரும்பப்படுத்தி பேசல, ஏன் உரிமை கேட்கல அப்படின்னு கேட்கறாங்க. நாங்க 20 ஆண்டு காலமாக சார், சரி உங்க விளக்கம் வரும், நீங்க சொல்லுங்க. 20 ஆண்டு காலமாக நாங்க ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு 25 ஆண்டு காலமாக நாங்க தொடர்ச்சியா கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம். இந்த நாட்டை ஆண்ட திமுக கரண்டி அண்ணாதிமுக கரண்டி எப்ப இருந்து கேட்கறாங்க? ஆண்டுக்கு மேல கேட்டுருக்காங்க. என்னுடைய கொள்கை முழக்க 1990 நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நிமிஷம் நான் கேக்குறேன். நீங்க இன்னும் விழுவாங்களா? கேட்கிறோம் அப்படிங்கிறது வேற, கேட்டு வாங்குறதுங்கிறது வேற. அதுக்கு தாங்க நான் சொல்றேன். இப்ப நண்பர் சொல்றாருல, எப்ப நீங்க இந்த முழக்கத்தை வச்சீங்கன்னு 1999 முதலாக சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் CK மூப்பனார் தலைமையில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்க, அந்த கூட்டத்தில் நாங்கள் ஒரு கூட்டணியாக நிற்கிறோம். முதல் தலைவர் திருமா அவர்கள் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுகிறார். அந்த பொதுக்கூட்டத்திலே தலைவர் திருமா அவர்கள் CK மூப்பனாரை வச்ச கோரிக்கை, முதல் கோரிக்கை ஆட்சியிலே பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்னு கோரிக்கை வைத்தார். அது எந்த ஆண்டு? 1999. இப்ப எந்த ஆண்டு? இப்ப 2026. இதுவரை கேளுங்க. இல்ல நீங்க அதிகாரம் எங்க கேட்டு வாங்கிருக்கீங்க? கேட்டோம், இவன் கொடுக்கல. இது பதிலா? இல்ல எங்க நாங்க கேட்டோம், கொடுக்கல. அதான் உரிமையோட கேட்டு தான் செய்தோம். எங்களுக்கு அது சதிவேலையா நடக்கு. சதிவேலை, அதாவது இவர்கள் ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வந்துட்டா எங்களுக்கு இங்க வேலை கிடையாது. ஒரு விஷயம் கூட்டணி நாங்க இருக்க வேண்டாம்னு இல்ல, சரியான கூட்டணி தலைமை அங்க இல்ல. இன்னைக்கு ஒரே விஷயம், சீமான் தனிச்சு நிக்கலையா? தனிச்சு நின்னாப்புல நம்ம ஆட்சி அமைக்க முடியுமா?
தனிச்சு நின்னாப்புல சீமானால ஆட்சி அமைக்க முடியுமா? நீங்க கூட்டணியில் இருந்தும் அதிகாரம் வாங்க முடியலா? ஏங்க திருமாவை வந்து சீமான வந்து இருங்க திரு பாலன் அவர்கள் நன்றா கேட்டு இதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்லுவேன். சீமான வந்து பொது தலைவரா பாக்குறீங்க, திருமா அவர்களை வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் தலைவரா தான் பாக்குறீங்க. நான் என்ன கேக்குறேன், நீங்க அதுதாங்க உங்களோட இல்ல நான் சொல்றேன். இதுதான் காவல்துறை அவர்கள் யாருமே பார்க்கல. அந்த கருத்துக்கு வந்து சொல்லுவாங்க, யாரையுமே ஒடுக்கப்பட்ட மக்கள் எந்த ஒரு அரசியல்ல எந்த ஒரு காவல்துறை அவங்க என்ன சொல்றாங்கன்னா 99 இருந்து நாங்க வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கும் நீங்கள் பயணிக்கிற திராவிட கழகத்தில் கரெக்ட் தான் இருக்கும், நீங்க தான் கொடுக்க மாட்டீங்க அப்படிங்க. ஏன் கொடுக்க மாட்டீங்க? கொடுக்க மாட்டாங்கன்னா அன்னைக்கு நீங்க வெளியில போயிருக்க வேண்டியதானப்ப. திரு செல்வகுமார் அவர்கள் வெளியில போயிருக்க வேண்டியதானே. திரு செல்வகுமார் அவர்கள் நீங்க கேட்கணும்னு சொன்னீங்கல்ல, யார்கிட்ட கேட்கணும்? நீங்க யார கூட்டத்தில் ஏத்துக்கிட்டு அவர்கிட்ட தானே கேட்கணும். யாரு? நீங்க யாரோடைய கூட்டணியோட சேர்ந்து இருக்கீங்க அங்கதானே கேட்கணும். இதுதான் நம்மளுடைய அரசியல் புரிதலா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது திமுக கிட்ட கேட்கிற கேள்வி மக்கள்கிட்ட கேட்கணுமா? மக்கள்கிட்ட தான். அப்ப நீங்க கூட்டணி வச்சு திமுக மக்கள் உங்க கேள்விக்கு பதில் சொல்றேன் நானு. இல்ல அதான் நானும் கேட்கிறேன். அதற்கு தான் அந்த கேள்வி சொன்னேன். நாங்க வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட தலைவரா பார்க்கல, பொது தலைவரா தான் பார்க்கோம். நான் சொல்லிக்கிறேன், உங்க கேள்விக்கு பதில் இருக்கு. சரியா? ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லியிருக்கிறோம். அதற்கான காலம் இன்னும் கனிவில்லைங்கிறதையும் நாங்க மனசுல எடுத்துக்கிட்டு 99ல இருந்து 2026 வரைக்கும் 99ல இருந்து இது வரைக்கும் வந்திருக்கு. பொறுங்க, கருத்தை ஏத்துக்குங்க. நீங்க கடல் கருத்தை அப்படி இல்ல, அந்த மேலோட்டமான அரசியல நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அப்படி கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ரெண்டு கேள்வி முடிச்சிடறேன். ஒரே கேள்வி கேட்கிறேன். என்ன கேட்டீங்கன்னா, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு யார்கிட்ட கேட்கணும்? நான் திமுக அப்படின்னு நீங்க என்ன சொன்னீங்க? அது முரண்பாடு, அது முரண்பாடு. மக்கள்கிட்ட கேட்கணும். இல்ல மக்கள்கிட்ட இல்ல, ரெண்டு அது கிடைக்கும். அப்போ அதிகாரத்துல யாரு பங்குதாராங்க? மக்கள். அப்ப நீங்க மக்களோட கூட்டணி வச்சுக்கிற வேண்டியதானே? நான் சொல்றேன். இப்ப பதில் சொல்றேன். அதாவது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இது வலிமை இழந்த சமூகத்திலிருந்து ஒரு தலைவன் உருவாகி வர்றான். அதுக்காண்டி அது வலிமை இழந்த சமூகத்தினுடைய தலைவராக தான் இருக்கணுங்கிற அவசியமா கிடையாது. சரிதானா? இன்னைக்கு இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஏற்கனவே இருந்த முதலமைச்சர் இருக்கிறார் இல்லையா, அவர் மிகப்பெரிய வலிமை வாய்ந்த ஒரு சமூகத்திலிருந்து வரல. ஆனால் அது ஏதோ ஒரு ரூட்ல வந்து எப்படியோ ஒரு கருத்து எல்லாம் நின்றுட்டாங்க. அதுக்கு இன்னொரு கான்செப்ட் ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு இருக்கிற அந்த பார்வை, மற்ற சமூகத்தின் சார்பில் இந்த ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் மீது இருக்கிற பார்வைக்கும் அந்த சமூகத்தின் மீது இருக்கிற பார்வைக்கும் வேறுபாடு. அது அந்த அரசியல் நம்ம தனியாக பேசலாம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏன் இவங்ககிட்ட அந்த கேட்கலங்கிற கேள்வியே நல்லா இல்லை. நான் ஏன் கேட்கணும் திமுக? பொறுங்க ஒரு நிமிஷம். நீங்க தான் கேளுங்க, நீங்க தான் சமூக நீதிக்கு அத்தாரிட்டிங்கிறீங்க. இல்ல அதுதான் திராவிட மாடல். நானு போலி சமூக நீதி தான். செல்வகுமார் மடைமாற்றம் செய்ய வேண்டாம். மடைமாற்றம் செய்யல, பேச விட்டீங்கன்னா நான் மடைமாற்றம் என்றால் கேள்வி என்ன சொன்னா, இந்த ஒருத்தங்கிட்ட கேட்கணும்னு சொல்லி பாத்தீங்களா, இதை விட கொச்சையா வேற எதுவும் சொல்ல முடியாது. நான் கேட்கணும், ஏன் யாரு டிஎம் கிட்ட கேட்க? அப்ப இருங்க ஒரு விஷயம், சாதிங்கிறது ஏங்க இங்க சாதிங்கிறது ஒரு விஷயம் கேளுங்க, கைமாற வேண்டாம். கேளுங்க, இப்ப நிறைய முழக்கங்கள் இருக்கு. இப்ப அது எல்லா முழக்கங்களும் முக்கியம் இல்ல. இல்ல நான் முடிச்சுக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, சாதிங்கிறது இப்ப சாதின்னு பேசுறேன் இல்லையா, அது உங்களுக்கான பிரச்சனை, நீங்க தானே கேட்கணுங்கிறாங்க. சாதிங்கிறது வந்து சாதியால ஒடுக்கப்பட்டு இருக்க அவன் பிரச்சனையா, இல்ல இந்திய தேசத்தினுடைய பிரச்சனையா? பிரச்சனை. அப்போ நான் அதிகாரத்துக்கு வரங்கிறது அந்த அதிகாரம் இழந்து நிற்கிற மக்களுடைய பிரச்சனையா, அந்த மக்களுக்கான பிரச்சனை மட்டுமா, இல்லை இது பொதுவான மக்களுடைய அனைத்து மக்களுக்குமான பிரச்சனையா? அப்ப அனைத்து மக்களுக்குமான பிரச்சனையா வந்து ஏன் திமுக கருதலை, ஏன் பார்க்கல? அப்போ உங்ககிட்ட உண்மையிலே சமூக நீதி இருக்கா, அதான் கருப்பையா சொன்னாங்க. நாங்க வந்து உங்களை சமூக நீதியை பார்க்கல, உரிமை வெளியே போங்க போலதான் கேட்காரு அவரு. நீங்க தானங்க திமுக மீண்டும் வருமா வராதா? திரு தாவேகா ராஜன் அவர்கள். தாவேகா தமிழ்நாட்டில் நிலைத்திருக்கும் வரையில் திமுகவிற்கோ இல்லை மற்றும் சிலருக்கோ இங்கு இடமே கிடையாது.
உறுதியாக சொல்கிறோம். நன்றி. திமுக கடந்த கால தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். அப்படி திருத்திக் கொள்ளாமல் மீண்டும் அதே பாணியில் வந்தால் அது மீண்டெழ வாய்ப்பே இல்லை தமிழகத்தில். திமுக என்பது மீண்டும் ஆட்சிக்கு வரும். திமுகவில் இருந்து சென்றவர்களும் மீண்டும் திமுகவுக்கு வருவார்கள். மீண்டும் ஒரு தமிழகத்துக்கு ஒரு நல்லாட்சி மலரும். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாய்ப்பே இல்லாத ராஜா திமுக 2016 முடிஞ்சிரும் அப்படின்னு தான் நினச்சாங்க. சரியா, மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவானதுனால எதிர்க்கட்சி அந்தஸ்தில் கூட உட்கார முடியல. திரும்பவும் போய் 2019 போய் கூட்டணி அமைச்சதுக்கு அப்புறம் தான் இத்தனை வருட காலங்களாக திமுக தொடர் வெற்றி இன்னைக்கு வந்து முடிவாயிருக்கு. திமுக கூட்டணி விசிகா, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள் இவங்க இல்லாமல் திமுக வெற்றிங்கிறது உறுதி கிடையாது. இனிமேல் வாய்ப்பும் கிடையாது. கண்டிப்பான முறையில் திமுக அடுத்து விரைவில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குது. அது இந்த இப்போ 6 தொகுதி வந்து நான் இடைத்தேர்தல் வரப்போகுது, அது எப்போன்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக வரும் பட்சத்தில் அதிக இடங்கள், அதாவது 6க்கு ஒரு 4 இடத்துலையாவது திமுக வெற்றி பெறுவதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு தாவேக்க ஆட்சி அமைச்சிருச்சு, தாவேக்க தான் அரசியல் இருக்குது அப்படிங்க, கண்டிப்பாக கிடையாது. இன்னைக்கு வந்து அரசியல் ஓடிக்கிட்டு இருக்குது முழுக்க திமுக அரசியல் தான். காரணம் 108 தொகுதி தான் அவங்க வந்திருக்காங்க, மொத்தம் 234 தொகுதி. அப்படி பார்க்க போனால் 108 தொகுதி மக்கள் தான் தேர்ந்தெடுத்துக்காங்க, 116 தொகுதி மக்கள் ஒதுக்கப்பட்டிருக்காங்க. அதாவது தாவேக்கா கட்சி வேண்டாம்னு வெறுக்கப்பட்டிருக்காங்க. இந்த மக்கள் பூரா வாக்களித்து தேர்ந்தெடுத்த மக்களுமே இந்த இடைத்தேர்தல் சரியான பாடம் போட்டுவாங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு. சரியா, மக்களுக்கு வெறுப்பு அரசியல் வராத வரைக்கும் தாவேக்கா தான் நிலச்சிருக்கும். ஒருவேளை தாவேக்கா ஆட்சியில் மக்களுக்கு வெறுப்பு வந்தால் வேறு ஏதாவது ஒரு கட்சி ஆட்சிக்கு பிடிக்கும். கடந்த கால நிகழ்வுலேருந்து பார்க்கும்போது திமுகவும் சரி அதிமுகவும் சரி இரண்டுமே வந்து கூட்டணி கட்சியினுடைய ஆதரவுனால தான் என்ன செய்து வெற்றியை பெற்று ஆட்சி அமைச்சிருக்குது. இனிமேலும் கூட்டணி கட்சியுடைய ஆதரவு அவங்களுக்கு தேவைப்படும். அதே சமயத்தில் திமுகவும் சரி அதிமுகவும் சரி தன்னுடைய தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டால், தன்னை திருத்தி கொண்டால், இன்றைக்கு கூட்டணி கட்சிகள் மீது விமர்சனம் வைக்கிறார்களே, இது முற்றிலும் தவறானது. இந்த தவறுகளை அவங்க ஆய்வுக்குட்படுத்தி நான் தீதும் நன்றும் பிறதர வாரா என்று சொல்வார்கள். அதனால் என்ன செய்யணும்னா தவறுகளை திருத்தி கொண்டால் கூட்டணி கட்சிகளை மீண்டும் கூட்டணி அமைப்புகளில் ஒன்றும் சிக்கல் இல்லை. அப்படி கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் நீங்கள் நல்ல ஒரு ஆட்சியை தருவதாக இருந்தால் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது. அது அந்த கட்சியினுடைய நடவடிக்கைகளை பொறுத்து தான் அந்த இடம். ஆனால் அதுவரையிலும் மக்கள் மனதிலே ஒரு வெற்றிடமாகத்தான் எடுக்கிறது. தாவேக்காவுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு வெற்றிடமாகத்தான் இருக்கிறது. சட்டமன்றத்தில் வேண்டுமென்றால் ஒரு எதிர்க்கட்சி இடத்தில் இருக்கலாம், ஆனால் மக்கள் மன்றத்தில் பார்த்தால் அந்த இடம் வெற்றிடமாக இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை நிரப்ப வேண்டிய பொறுப்பிற்கு கடமைக்கு திமுக வர வேண்டும். அது திமுகவும் சரி அதிமுக சரி நிலையான ஒரு நல்ல ஆட்சி யார் தந்தாலும் அதை வந்து மக்கள் வரவேற்க தயாராக இருக்கிறார்கள். எனவே மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் இதுதான் கூட்டணி கட்சிகளையும் அவர்களுக்கும் மதிப்பளித்து தானும் ஒரு நல்லாட்சி கொடுக்க வேண்டும். அதற்கு தன்னை ஆய்வுக்கு உட்படுத்தி தன்னுடைய தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய நதிகள் மீடியாவின் பேசு அரசியல் பேசு விவாத மேடையில் பங்கெடுத்து கொண்ட அத்தனை கட்சி தோழர்களுக்கும் ஜனநாயக பின்பற்றும் தோழர் அனைவர்களுக்கும் நதிகள் ஊடகம் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு விவாத மேடையில் கண்டிப்பாக உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.